அது மாதிரி மனிதன் வாழ்க்கையிலே சில துயரங்களையும் துன்பங்களையும் படும் பொழுது அவன் வைரமாக பரிமளிக்கின்றான். அந்த துக்கங்கள் அவனை பக்குவப்படுத்துகின்றன. அவனுக்கு அது ஒரு பாடத்தை சொல்லுகின்றது. பள்ளிக்கூடம் என்றால் பரீட்சை என்று உண்டு அல்லவா? பரீட்சையே இல்லை என்றால் அவன் படித்து முன்னேறவே முடியாது. வாழ்க்கையிலே இத்தகைய சம்பவங்கள் நமக்கு வைப்பதெல்லாம் ஒரு பரீட்சை, இறைவனாக நமக்கு வைக்கக்கூடிய ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, அதிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்காக, அந்த பாடம் கற்றுக்கொண்டு நாம் அதன்படி நடப்பதற்காக. ஒரு துணியை போட்டு நாம் அதை கசக்கி 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 துவைக்கின்றோம். நாம் ஏதற்காக அந்த துணியை அப்படி கசக்கி கசக்கி துவைக்கின்றோம் என்றால் கிழிப்பதற்காக அல்ல, அதை சுத்தப்படுத்துவதற்காக. அதுபோல் துன்பங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை செம்மையாக்கும், நம்மை தூய்மையாக்கும். எல்லாவற்றிலும் எதிர்மறையான கண்ணோட்டம் இல்லாமல் நேர்மறையான கண்ணோட்டத்தினவே ஏதோ ஒரு நல்லதற்காகத்தான் இதை செய்திருக்கிறது. ஒரு பெரிய கட்டடம், அந்த கட்டடம் கட்டி முடித்தவுடன் பார்த்தால் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய தூண்கள் அவ்வளவு வேலைப்பாடு உடையதாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் ரத்தனமும் வைரமும் இழைத்ததாக இருக்கின்றது. அந்த கட்டிடத்தினுடைய வெளிய அமைப்பு பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆனால் இந்த கட்டடத்தை உருவாக்கக்கூடிய காலத்திலே நாம் போய் பார்த்தோமானால் அங்கு கல்லு கிடக்கும், இங்கு கல்லு கிடக்கும், அங்கு வெல்டிங் மிஷின் கிடக்கும், அங்கு யாராவது ஒளியால் செதுக்கி கொண்டிருப்பார்கள், காலிலே நமக்கு கம்பி குத்தும். இதைத்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அழகான கட்டடமாக அது உருவெடுத்த பிறகு இதையெல்லாம் மறந்து விடுகின்றோம் அல்லவா? அது மாதிரி ஒரு மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் பொழுது பல துயரங்களையும் துன்பங்களையும் அவன் வாழ்க்கையிலே சந்திக்க நேர்வது கூட அவனை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகத்தான், அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நம்பிக்கை என்ற ஒன்றில்தான் இறைவன் இருக்கின்றான். ஒரு புராணம்